மூவ் ஆன் ஆகிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேரு கமெண்ட் செக்ஷன்லயும் இன்பாக்ஸ்லயும் உங்களால மூவ் ஆன் ஆக முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹார்ட்டுக்கு தெரிஞ்சும் நம்ம மைண்ட் ஏன் அவங்களையே திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுதுன்னு தெரியுமா? ரிலேஷன்ஷிப்ன்றது எமோஷனல் கனெக்ஷன் மாத்திரம் இல்லைங்க. அது ஒரு பிசியலாஜிக்கல், பயாலஜிக்கல், நியூரலாஜிக்கல் பாண்ட். எப்பவுமே உங்க பிரெயின் இந்த லவ்வை ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் ட்ரீட் பண்ண பழகிருக்கும். ஏன்னா டோபமைன்ற ஹார்மோன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணும். ஆக்சிடாக்சின்ன்ற ஹார்மோன் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு ட்ரஸ்டபிள் பாண்டை கொடுக்கும். ரெசிப்ரோசைன் வாழ்ந்தா இவங்களோட தான் உங்களை முடிவு பண்ண வைக்கும். செரோட்டோனைன் உங்க ஓவரால் மூடை ரெகுலேட் பண்ணி எண்டோஃபைன் டான்ஸ் மூலியமா ஒரு எமோஷனல் லவ் அண்ட் கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அவங்களோட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால உங்க பிரெயின் அவங்கள ஒரு சேஃப்டி சோர்ஸா தான் பார்க்கும். ஆல் ஆஃப் அ சடன் நீங்க அந்த பிரேக்கப்பை ஃபீல் பண்ணும்போது ஆன்சைட்டி, லோன்லினஸ், செஸ்ட் ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி, பெயின்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, பசிக்காம, தூக்கம் வராம, ரொம்ப ஃபெட்டீகா ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு சைல்ட் எப்பவுமே எப்படி கம்ஃபர்ட்டை பேரண்ட்ஸ் கிட்ட சீக் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஒரு அடல்ட் எமோஷனல் ரெகுலேஷனை அவங்க பார்ட்னர் கிட்ட தான் சீக் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் உங்க லைஃப்ல ஒரு டெய்லி ரொட்டீனை கிரியேட் பண்ணும். மார்னிங் டெக்ஸ்ட், வீக்கெண்ட் பிளான், ஷேர்டு மீல்ஸ், ஃபியூச்சர் பிளானிங்னு. அப்போ உங்க பிரெயின் அந்த பர்சனை மாத்திரம் மிஸ் பண்ணல, இந்த ஃபெமிலியர் பேட்டர்னையும் மிஸ் பண்ணுது. சில பேர் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வர முடியாம இருப்பாங்க. ஏன்னா அஃபெக்ஷனும் ரிஜெக்ஷனும் மாறி மாறி ரிப்பீட் ஆகும்போது அவங்களோட பிரெயின் ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் பாண்டை கிரியேட் பண்ணிடும். இவங்களுக்கு பிரேக்கப் இன்னும் ரொம்ப கஷ்டமா. நீங்க பண்ண ஒவ்வொரு கான்வர்சேஷன்ஸும், மெசேஜஸும், ஹக்ஸும், டேட்ஸும் உங்களை சுற்றி ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் மெமரிஸை கிரியேட் பண்ணி ஒரு நியூரல் பாத்வேவை பில்ட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிரேக்கப்ல இருந்து ஹீல் ஆகி வரணும்னா ஒரு புது நியூரல் பாத்வேவை கிரியேட் பண்ணணும். இந்த பர்சன் இல்லாமல் நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்கன்னு சொல்லி உங்கள் பிரெயினை நம்ப வைக்கணும். புது நியூ எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமா, புது ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலியமா, புது ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலியமா, புது ஹேபிட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமா ஒரு புது நியூரல் பாத்வேவை கிரியேட் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும்னு புரிஞ்சுக்கணும். டைம் ஹீல் பண்ணுறது இல்லைங்க. ஹீலிங்னா மறக்கிறதும் இல்லைங்க. உங்கள் ஃபியூச்சர் உங்கள் பாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு மூவ் ஆன் பண்ண கற்றுக்கிறது தான். நீங்களே உங்களுக்கான சேஃப் சோர்ஸாக மாறுறது தாங்க இதுக்கான ஒரே